அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இனிவரும் காலங்கள் எவ்வாறாக இருக்க போகுது என்பது பற்றி பார்ப்போம். இன்றைய காலநிலையில் நல்லா இருந்த வாழ்க்கை யார் கண்டுபிடிச்சோ இவ்வளோ கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது அப்படிங்கிற சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு கும்பராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்குது. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், இந்த பிரச்சனைகள்லேருந்து எவ்வாறாக விடுபட்டு வெளியே வருவது என்பது பற்றி முழுமையாக பார்ப்போம். லக்னங்களில் இன்றைக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்து கொண்டிருக்குது. 2ஆம் இடத்தில் ராகு பகவான், 4ஆம் இடத்தில் குரு பகவான், 8ஆம் இடத்தில் கேது பகவான் என்ற கிரக அமைப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அமைப்புகள் ஆரம்ப காலத்தில் சற்று பாதகமான பலன்களை கொடுத்தாலும் எதிர்கால அமைப்புகள் மிகவும் சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் தான் கும்பராசி என்பவர்களுக்கு அமைப்பெற்ற ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. லக்னத்தில் சனி பகவான் அப்படிங்கிறது ஜென்ம சனியாக அமைப்பட்டிருக்கிறது. ஜென்ம சனி அப்படிங்கிறது நிறைய மன உளைச்சல்களும் நிறைய கஷ்டங்களையும் ஒரு விதமான குழப்பத்தையும் தரக்கூடிய ஒரு காலமாக இப்பொழுது கும்பராசி என்பவர்களுக்கு அமைப்பெற்ற ஒரு காலமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது சனி பகவான் மட்டும்தான் ஒரு காரணமாக இருக்கிறார், இவ்வளோ கஷ்டத்திற்கும் சனி பகவான் தான் ஒரு காரணமாக இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது என்பது நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. சனி பகவான் தன்னுடைய லக்ன ராசி அதிபதியாக இருக்கிறதால பெருமளவு பாதகமான பலன்களை கொடுப்பது கிடையாது, சற்று சாதகமான பலன்களையும் கொடுக்க தான் செய்கிறார். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ராகு தோஷமாக இடம்பெறுகிறார். அப்போ ஜென்ம சனியாகவும் 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது சற்று மோசமான நிலையை தரக்கூடிய ஒரு காலமாக அமைப்பட்டிருக்கிறது. இது இப்படியே போயிடுமா, இவ்வளோ கஷ்டங்களை சுமந்துகிட்டே இருக்கணுமா, படிப்படியான இழப்புகள் சந்திச்சுட்டே இருக்கணுமா அப்படின்னா நிச்சயமாக இனிவரும் காலங்கள் மிகவும் நன்மையான ஒரு காலங்களாக அமைப்பட்டிருக்கிறது. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து அங்கிருந்து 5, 7, 9 பார்வைகளாக பார்க்க போகிறார். இந்த 5, 7, 9 பார்வைகள் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு கால அமைப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு அமைப்பிருக்கிறது. இதுவரைக்கும் உடலில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமாக இருக்கும். உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சொல்லக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாத காலத்திலிருந்து நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய காலமாக அமைப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனி, ராசியில் சனி, ஜென்ம சனி அப்படிங்கிறது இதுவரைக்கும் தைரியமான ஒரு நபராக இருக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. எதுனாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் சமீப காலமாக தைரியம் அப்படிங்கிறது படிப்படியாக குறைச்சி போயிருக்கும். ஒரு விதமான பயம், ஒரு விதமான பதட்டம், என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருந்துகிட்டே ஒரு விஷயம் நடந்தே இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நடந்துட்டால் என்ன ஆகுங்கிற ஒரு குழப்பங்கள் தரக்கூடியதாக இருக்கும், கவலைகள் நிறைந்தக்கூடியதாக இருக்கும். இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியல, பிள்ளைகளுக்கு கல்வி கடன் இருக்குது, பிள்ளைகளுக்கு கல்வி சார்ந்த அமைப்புகள் இருக்குது, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும், இதெல்லாம் நான் எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியலையே, மறுபடியும் வாழ்க்கை ஜீரோக்கே வந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குங்கிற மாதிரி குழப்பங்களும் கவலைகளும் நிறைந்த ஒரு காலமாக பெருமளவு கும்பராசி என்பதற்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்டே இருக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உயர்ந்தது ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை, வாழ்க்கையில் உயர்ந்து வந்துட்டோம், இதுக்கப்புறம் நல்லா இருப்போம்னு என்னைக்கு நினைச்சாங்களோ அன்னைக்கே வாழ்க்கை மறுபடியும் அவருடைய எங்கே உருவானார்களோ அதே இடத்துக்கு மீண்டும் கொண்டு வந்த ஒரு காலமாக இருக்கும். ஸோ அது மிகப்பெரிய ஒரு வழியை தரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். உடல் சார்ந்த விஷயங்கள், மனக்குழப்பங்கள், தைரியம் இல்லாத சூழ்நிலைகள், எதெடுத்தாலும் ஒரு பயம், பதட்டம் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, மந்த நிலை, உடல்சோர்வு, உடல் ரீதியான பிரச்சனைகள் தரக்கூடியது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியது, பாதத்தில் அடிப்படுறது, பாதம் சார்ந்த விஷயங்கள், எலும்பு சார்ந்த விஷயங்கள், கண் சார்ந்த விஷயங்கள், தலைமுடி சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. இது மட்டும் தான் நமக்கு பிரச்சனையான்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசினாலே பிரச்சனை அப்படிங்கிற ஒரு காலமாக இருந்துகிட்டே இருக்குது. குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருக்குது, கணவனுடைய கருத்து வேறுபாடுகள், ஒருவருக்கு ஒரு புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு நாளைக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ விட்டு கொடுத்து போனாலும் சரி, அனுசரித்து போனாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகள் மேலோங்கி வரக்கூடிய காலமாக தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ விதத்தில் வருமானங்கள் வரக்கூடியதாக இருந்தது, வருமானங்களும் வரவும் செலவுமே கரெக்டாக போனால் கூட வாழ்க்கை நகர்த்த முடிய சூழ்நிலையாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரவு அப்படிங்கிறது மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய காலமாகவும் செலவு அப்படிங்கிறது அதிகமாக போகக்கூடிய காலமாக இருக்கிறதால எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காலமாக இருக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கணவனாக இருக்க முடியாமல் போகிறது, நல்ல பிள்ளையாக இருக்க முடியாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை தனக்காக கொடுக்கப்பட்ட அமைப்புகள்லேருந்து அதை மீறக்கூடிய சூழ்நிலை தரக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்டே இருக்கும்.
பொருளாதார விஷயங்களை பிரச்சனைகள் தரக்கூடியது. பேசினாலே பிரச்சனைகள். நாம் ஒரு விஷயத்த சொல்ல வரும், ஆனால் எதிர்க்க இருக்கிறவங்க அதை வேறு மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதனாலே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இதனாலே பேசினா தானே பிரச்சனையும், நான் பேசுகிறதே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். நல்ல அமைப்புகள் தரக்கூடிய ஒரு காலமாக அமைப்பிட்டிருக்கு. உடல் பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறங்க. கடன் வாங்குகிற விஷயங்களில், கடன் கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் தரக்கூடிய காலமாக இருந்துகிட்டே இருக்குது. சுப அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்பாக நிறைய பிரச்சனைகள் வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த டிசம்பர் மாத காலத்தில் பிறகு பார்த்திங்கன்னா உடல் பிரச்சனைங்கிறது படிப்படியாக தீரும். வம்பு வழக்குகள், காவல் நிலையம் சார்ந்த விஷயங்கள், வாகனங்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது, வாகனங்களில் விழுகிறது, வாகனத்தால் நஷ்டங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும், காவல் நிலையங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்திற்கும் தீர்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஒரு 24 25 தேதிகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வன்பு வழக்குகள்லேருந்து விடுபாடு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனைகள் இருக்குது, வழக்குகள் இருக்குது, இல்லை அப்படின்னா ஒரு போலியான வழக்குகள் கொடுத்துருக்குறாங்க, நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசம்பர் மாத கால அளவில் வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும். எதிரிகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகக்கூடியதாக இருக்கும். ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு, ஏதாவது ஒரு வழக்குகள், ஏதாவது ஒன்று வந்துட்டு ஒரு பிரச்சனைகள் தூண்டக்கூடிய நபரால் தூண்டக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு எழக்கூடியதாக இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதங்களில் டிசம்பர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக மாறக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்டே இருக்குது. நல்ல மாற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் பலப்பெறும். மருத்துவம் எடுத்துகிட்டே இருக்கும், ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் பெறும், உடல் நல்லபடியாக இருக்கும். வம்பு வழக்குகள் தீரக்கூடியதாக இருக்கக்கூடிய காலமாக அமைப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய காலமாக இப்பொழுது இருக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் இருக்கிற வேலையை விட்டுட்டு போயிடலாமா, இல்லை வேறு வேலை பார்க்கலாமா இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் கூட அதிகமான நெருக்கடிகள் தரக்கூடிய காலமாக இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு வேலை பார்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தரக்கூடியதாக இருந்துகிட்டே இருக்கும். நிறைய குடும்பராசி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்து இளமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகம் பறி போகிறது, வேறு உத்தியோகம் பார்க்கலாமா, திருமண தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, திருமணம் சரியான அமையாமல் இருக்கிறது, சில நண்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தில் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் கால அமைப்புகளில் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். நல்ல மாற்றங்கள், வெளிநாடுகள் போகக்கூடிய அமைப்புகள், வெளி மாநிலங்களில் சென்று உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது நிறைய கும்பராசி நண்பர்களுக்கு அமையக்கூடிய ஒரு நல்லது ஒரு காலமாக அமைப்பெற்றிருக்கிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இவருக்கும் திருமணங்கள் அமைத்து கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. அதுவும் நல்ல முறையில் அமையக்கூடியதாக இருக்கக்கூடியது. நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது கடந்த 2 வருடங்களாகவே நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இனி வரும் காலங்களில் இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சுபகாரிய அமைப்புகள் செய்யக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியது. மண்மனை வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் எல்லாமே இருக்கக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. ஸோ ஜென்ம சனி மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உண்மை நிலையை அறிவதற்கான ஒரு சூட்சம காலநிலையை வந்து ஏற்படுத்தி கூட உண்மையான விஷயம் இது செய்தால் இந்த லாபம் கிடைக்குமா கிடைக்காத, என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு காலமாக இருக்கும். இருந்தாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். என்ன பண்ணுறோன்னு தெரியாது, எங்கே போகிறோன்னு தெரியாது, என்ன செய்கிறோங்க அப்படிங்கிறது தெரியாது. பேசினாலே பிரச்சனைகளாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடியது. புரிதலை அப்படிங்கிறது இருக்காது. ரொம்ப ராசியில் இருக்கக்கூடியவரை வந்து மற்றவர்கள் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும், மட்டம் தட்டக்கூடியதாக இருக்கும், உன்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை வந்துகிட்டே இருக்கும். ரொம்பவே கஷ்டப்படுறோம், எல்லாரை விட நாம் ரொம்பவே கஷ்டப்படுறோங்கிற ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு காலத்தை கூட இந்த டிசம்பர் மாத காலம் கும்பராசி நபருக்கு அமையப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியின் ரகசியம், வெற்றி பெறக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையில் உயர்ந்து போகக்கூடிய காலம் இதுக்கு வடிவ காலங்களில் அமைய போகிறது. ஸோ 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது குடும்பஸ்தானத்தை வந்து கண்டிப்பாக வந்து பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் நல்ல கணவர் இருக்கிறாரு, நல்ல மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா சமீப காலமாகவே 2 பேருக்குமே புரிதல் இல்லாமல் இருக்கிறது, வாக்குவாதங்கள் இருக்கிறது. நான் அப்போவே சொன்னேன், கேட்டிருந்தா இவ்வளோ நஷ்டம் ஆகிருக்குமா, நான் சொல் பேச்சு கேட்காம இருந்தாலும் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது. உடனே கணவர் நீங்கள் வாயை திறந்ததால தான் இவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு, நான் ஆரம்பிக்கிறப்ப தடுக்காமல் இருந்தால் கூட நான் வாழ்க்கையை விட்டுரு அப்படின்னு போலியான விமர்சனங்கள், போலியான கூற்றுகள், போலியான சண்டைகள், சச்சரவுகளாக இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்கிறது அப்போயே கேட்டிருந்தா இவ்வளோ நஷ்டம் வந்திருக்காதே, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்னு மனைவிமார்கள் வந்துட்டு பேசக்கூடியதாக இருக்கிறது.
ஏற்படுத்துகிறது, கணவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடியது, இந்த மாதிரி மாறி மாறி குடும்பத்தில் பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் இல்லாமல் நான் சொன்னது செஞ்சுருக்கலாமே, இப்படி போயிடுச்சு, இப்படி வீணாக போயிடுச்சு, இன்றைக்கி லாக் ஆகிடுச்சு, கொடுத்த பணத்தை வாங்க முடியல, இன்றைக்கி யாருக்கோ பணத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி நாம் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்ல மாதிரியான சூழ்நிலைகளில் நிறைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்டே இருக்குது. இந்த பணத்தை பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்திருக்கலாமேங்கிற பல்விதமான குழப்பங்கள், வேதனைகள், விட்டுட்டோமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பல்விதமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது தரக்கூடியதாக இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே மாறிப்போகிற ஒரு காலமாக இருக்க போகிறது. அப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு விதமான ராகுக்கிய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷ அமைப்புகளை ஏற்படுத்துகிறது. அப்போ திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம், காளகஸ்தி போன்ற ராகுகேது ஸ்தலங்கள் சென்று ராகுகேது பரிகாரங்கள் செய்து வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ஒரு லக்னாதிபதியாக இருக்கிறதால திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்து வருவது ஒரு அனுகூலமான